எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா இல்லை பிளாக்மெயில் பண்ணுறாங்களா எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேது. எதுக்காக உங்களை பார்க்கணுன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட் திறக்கணும், அதுக்கு என்னோட சைனு வேணும்னாங்க. என்ன மாரி எப்படி உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருவீங்க? ஐயோ என்ன 3வது மனுஷன் ஃபோன் அடிச்சு பேசினா ஒன்று திருப்பட்டி பிள்ளைங்களை யாராவது ஒளி வச்சிருவாங்களான்னு ஒரு பட்டு பயமாக இருக்குண்ணே அப்படின்னு. பிள்ளைங்க மதம் மாறி இருக்கான்னு அவங்க கேட்டாங்க, அதாவது WCC கேட்டிருக்காங்க. எனக்கு அந்த இது தோணலை. WCC கேட்டிருக்காங்க, பிள்ளைங்க ஏதாவது மதம் மாற்றம் இருக்கா, மோல் ஆஃப் பண்ண அந்த இது இருக்கா அப்படின்னு. அவங்களும் அந்த கம்ப்யூட்டரில் வச்சு செக் பண்ணாங்க, இல்லை, பிள்ளைங்க அந்த இடத்துல இல்லை. சரி போயிட்டோம். பையன் அனுப்பின அந்த லொக்கேஷனுக்கு நான் போனேன். பையன் அனுப்பின லொக்கேஷனுக்கு 2வது தான் போனேன். முதல்ல அங்கே போயிட்டு 2வது தான் முதல்ல அது போனீங்க. அதுதான் கான்டாக்ட் ஃபர்ஸ்டா கான்டாக்ட். ஆமாம், அது உண்மையா அந்த இடம் இருக்கா இல்லை அவங்க தான் போய் சொல்கிறாங்கன்னா முதல்ல அங்கே போயிட்டு 2வது தான் நான் அந்த தாபிஸ் ஸ்கூலுக்கு போனேன். தாபிஸ் அது எங்க? கப்பலா பத்தாஸ். அதுவும் அதே ஏரியாவில் தான் இருக்கு. அந்த கொஞ்சம் தூரம் தான் அந்த இடம் தான். அந்த இடம் பேர்லாம் தெரியல, ஆனால் கப்பலா பத்தாஸ். பையன் அனுப்பி வச்ச அந்த லொக்கேஷன் இதுக்கு போயிட்டாங்க. பையனை தட்சிணாமூர்த்தி இருக்கா, நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறேன், சுலோச்சனி இருக்காங்கண்ணா, யாருமே இல்லைன்ட்டாங்க. இது வந்து மலாய்க்காரங்க படிக்கிற இடம், யாருமே இல்லை அப்படின்ட்டு. அப்போ WCCலேருந்து வந்து அவங்க சீனவங்களும் மலாய்க்காரங்களும் உனக்கு தப்பான தகவல் கிடச்சிச்சு, வா போகலாம் அப்படின்றாங்க. என்னால் வர முடியல. இல்லை, அங்கேயும் போய் இல்லைன்றாங்க, இங்கேயும் இல்லை. அவங்க நசீரா நந்தகுமாரிக்கு அவங்களுக்கும் ஃபோன் அடிக்கிறேன், அவங்களுக்கு ஃபோன் எடுக்கலை, அடைச்சி போட்டிருக்காங்க. யார் நசீரா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணாங்களே இடாயா சென்டர். அவங்களும் எனக்கு இது பண்ணலை. ஆனால் அவங்களோட சென்டருக்கு போயிட்டு அங்கே இப்போ பந்து இருக்காங்க, அவங்க மூலமாக தான் நாங்கள் கேட்டோம். அப்படின்ற ஒரு பேர் எதுவும் இல்லைன்ட்டாங்க. நேராக த்ரூஸாக நான் வந்து தாபிஸ் ஸ்கூலில் போயிட்டு பையனை பற்றி கேட்குறேன், பையன் இல்லை. அப்போ என் கூட வந்துடுங்க அந்த WCCயில் உள்ளவங்க சீனவங்களும் மலாய்க்காரவங்களும் என்ன செஞ்சாங்க, இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, பிள்ளைங்க அங்கே இல்லை அப்படின்னு. அங்கேயே உடஞ்சி போய் அங்கேயே நிற்கிறேன். நான் எங்கேயும் போகல, அங்கேயே நிற்கிறேன், வேற வழி தெரியலையே. சரி, பிள்ளைங்க ரோட்டில் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. தாபிஸ் பிள்ளைங்கலாம் சின்ன பிள்ளைங்களாம் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. தட்சிணாமூர்த்தின்னு நான் கேட்குறேன், பிள்ளைங்களுக்கு தெரியல அப்படி ஒரு பிள்ளைங்களாம் விளாடலைன்ட்டு. ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன், இனி இர்ஃபான் ஏ அடு அப்படின்னா. அப்போ தான் எனக்கு அப்பாடா அப்படின்னு தோணுச்சு, இருக்கானா அப்படின்ட்டு. அப்புறம் எங்கே அப்படின்னு கேட்டதில் நேற்று தான் அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும், அதாவது அந்த இடாயா சென்டர் இன்சார்ஜும் எனக்கு ஃபோன் ஃபோன் எடுக்கலை. பிள்ளைங்களையும் காணோம். அங்கே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு WCCயில் வந்தவங்க அவங்களும் வந்தாங்க, அமைதியாக பேசிகிட்டு இருந்தாங்க, போய் ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. என்னால் நானும் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு கேட்குறேன். அவர் அந்த இருக்கிற பாலாய் இதில் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெசேஜ் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு கேட்டாங்க. கந்திங்கில் இருக்கும்போது பார்த்தேன். நீங்கள் கோத்தம் பாலாய்க்கு போய் அங்கே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாங்க. யார்? போலீஸ்காரங்க. எனக்கு அவ்வளோ டென்ஷனாக ஆச்சு. என் பிள்ளைய தேடிக்கிட்டு நான் இவ்வளோ தூரம் வரேன், நீங்கள் அங்கே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு வர சொல்கிறீங்க என்னன்ட்டு. நான் அவ்வளோ டென்ஷன் ஆகி அங்கேயே சண்டை போடுறேன். நான் உண்மையிலே என்னால் டென்ஷன் தாங்க முடியல. அங்கே இருக்கிறவங்க WCCலேருந்து வந்தவங்க கூட அமைதியாருன்னு சொன்னாங்க. இல்லை, என் பிள்ளைங்க உண்மையிலேயே இங்கே தான் இருந்திருக்கு, கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு சொல்கிறாங்க, எப்படி அவங்க போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு சரியான ஆத்திரம். அப்படி அது மூலமாக இன்னொருத்தர் வந்து அப்போ தான் அந்த டைமில் வந்து டேவிட் அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன். டேவிட் மாஸ்டர். ஓகே, அவருக்கு நான் ஃபோன் அடித்தேன். அண்ணே இந்த மாரிண்ணே பிள்ளைங்களை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன்றாங்க. அம்மா நீங்கள் போங்கம்மா, நான் ஒரு ஆள் அனுப்பி விடுறேன்னாங்க. அப்புறம் ஒரு ஆளை அனுப்பி விட்டாங்க. என்னை ரூமில் வச்சு பேசிட்டாங்க. அப்போ அந்த பேசிக்கிட்டே இருக்கிற டைமில் அப்போ தான் அவங்க இடாயா சென்டர் இன்சார்ஜ்க்கு ஃபோன் அடிக்கிறேன். அப்போ தான் கிடைக்கிது. அப்போ என்ன சொல்கிறாங்க, உன்னை வந்து நான் என்ன தானே வந்து பார்க்க சொன்னேன், நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷனு அந்த இடத்துக்கு தாபிஸுக்குலாம் போகிற அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டீங்க, பிள்ளைங்கள்ட்ட பேசவும் விட மாட்டீங்க, எனக்கு தெரியல பிள்ளைங்க உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு, அதனால தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி முடித்து பிள்ளைங்களை வந்து நான் இதில் இருக்கேன், பாலாயில் வந்து என்னை ரூமில் வச்சு
கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னை ரிப்போர்ட் எடுக்கல. சரி இது அழகாக பேசி முடிச்சுக்குங்க அப்படின்ட்டாங்க. அழகாக பேசி முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டோட டேவிட் அண்ணனை பார்த்தேன். ஆனால் இந்தமாரி நான் இத்தனை வருஷம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நான் பிள்ளைங்களை வந்து கிடைக்கல. இப்போ இவங்க வந்து பிரிந்தா மக்காமாலாம் அனுப்பி வச்சு இவங்க வந்து பிள்ளைங்களும் கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைங்க அங்கே போய் கேட்டால் இல்லைன்றாங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்போ டேவிட் அண்ணனும் YB சதீஷும் அவங்க 2 பேர் ஓகே அந்த இடத்துலையே போலீஸ் ரிப்போர்ட்டெல்லாம் பண்ணாங்க. இந்தமாரி ஒரு அம்மா இந்தமாரி தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைங்களை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு. அந்த இடத்துலையும் சரியான சண்டை தான். ரிப்போர்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. மறுநாள்